வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. ஸோ நேற்று வீடியோ போட முடியல, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் ஃபீவர்னால என்னால் பேசக்கூட முடியல. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வருங்க. ஏன்னா என்னை நம்பி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்மளோட வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க, இந்த மாதிரி வீடியோ போடுங்க, அந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு. எல்லாத்துக்குமே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு ஒரு பேபி இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே தான் நான் எல்லா ஒர்க்குமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் ப்ரிப்ரேஷனுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸாம்குள்ளே நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து லைன் பை லைன் நான் போட்டுட்டு தாங்க இருப்பேன். உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே வாங்க, சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா TN TET பேப்பர் 2 சைக்காலஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ திங்க் டே 11 பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு நான் சொல்லிடுறேன், என்ன நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. இது வந்து 8th February 2023 ஆஃப்டர்நூன் செஷனில் நடந்த ஒரு சைக்காலஜி உளவியல் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருங்க, சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் எரிக்சன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்? எரிக்சனின் மன சமூக வளர்ச்சி படிநிலைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 படிநிலைகளில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், த சேஞ்ச் இன் பிஹேவியர் brought about by experience is known as. அனுபவத்தின் வழியாக நடத்தை மாற்றம் நிகழ்வதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா கற்றல், சரிங்களா? லேர்னிங், கற்றல். அடுத்து பாருங்க. டேஷ் மெத்தட்ஸ் எம்ப்ளாய் பிசிக்கல் டிவைசஸ் ஃபார் த சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட் ஆஃப் சம் சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் லைக் சென்சேஷன்ஸ் ஆஃப் வெயிட், பிரைட்னஸ், லவுட்னஸ் அண்ட் அதர் சச் டைமென்ஷன்ஸ். எடை, ஒளி மற்றும் பிற பரிணாமங்களின் உணர்வு போன்ற சில உளவியல் அனுபவங்களை அறிவியல் முறையில் அளவீடு செய்ய டேஷ் முறைகள் இயற்பியல் சாதனங்களை பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோபிசிக்கல், சரிங்களா? சைக்கோபிசிக்கல், தமிழ்ல பாருங்க மன உடல் பரிசோதனை. அடுத்து பாருங்க. ஹூ கிளாசிஃபைட் த தியரி ஆஃப் பர்சனாலிட்டி ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 டைப்ஸ் ஆஃப் பாடிஸ்? பிக்னிக், அத்லெட்டிக் அண்ட் லெப்டோசோமேட்டிக் அப்படின்னு 3 வகையா பிரிச்சது யாருன்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் ஆளுமை கோட்பாட்டினை உடல் அமைப்பின் அடிப்படையில் 3 வகையாக பிக்னிக், அத்லெட்டிக் மற்றும் லெப்டோசோமேட்டிக் அப்படின்னு வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா கிரெட்ச்மர், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போவுமே எனக்கு முடியல தான், இருந்தாலும் நான் வந்து வீடியோஸ் போடணுமே, நீங்கள் வந்து படிக்கணுமே அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கேன். இன்டெலிஜென்ஸ் கோஷன் சேஞ்சஸ் அட்லீஸ்ட் எவரி டேஷ் இயர்ஸ். நுண்ணறிவு ஈவானது குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு டேஷ் வருடங்களுக்கும் மாறக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வருடங்களுக்குன்னா 3 வருடங்களுக்கு ஒரு முறை. அடுத்து மில்க் டீத் இஸ் டெவலப்ட் அட் த ஏஜ் ஆஃப் டேஷ் இயர்ஸ். பால் பற்கள் உருவாகும் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வயதுலன்னா 2 வயது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிலாசபர் டெவலப் த தியரி ஆஃப் பிஹேவியர்? நடத்தை கோட்பாட்டை முதலில் உருவாக்கிய தத்துவ அறிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்கார்டஸ். நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி ஆத்தர் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தாங்க நிறைய வரும். சிலதை நம்மளா யோசிச்சு போடுற மாதிரியும் வரும். த மெத்தட் ஆஃப் சைக்காலஜி விச் இன்வால்வ்ஸ் கண்ட்ரோல், ரெப்ளிகேஷன் அண்ட் ரேண்டமைசேஷன் வாஸ். கட்டுப்பாடு, நகலாக்கல் மற்றும் வரன்முறையின்மை போன்றவற்றை கொண்டுள்ள மன உளவியல் முறை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டல், ஆய்வக பரிசோதனை, அதாவது ஆய்வக இல்லைன்னா பரிசோதனை முறை அப்படின்னு சொல்லலாம். பெர்செப்ஷன் இஸ் இஃபெக்டட், புலன்காட்சி நடைபெறுவது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் மீனிங்ஃபுல் சென்சேஷன், பொருளுடன் கூடிய புலனுணர்தல். Which one of the following techniques can be used to induce fear as well as remove fear in a child? பின்வரும் உத்திகளில் எந்த ஒன்றை பயன்படுத்தி ஒரு குழந்தையிடம் பயத்தை தூண்டவும் நீக்கவும் இயலும் அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங், நிலையுறுத்தம். அடுத்து பாருங்க. the motives ensure the preservation of life for an individual and his race are called as dash motives. ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை மற்றும் தன் இனத்தை பாதுகாக்கும் உக்கிகளை டேஷ் உக்கிகள் என்று அழைக்கின்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லுவோம்னா முதல் நிலை பிரைமரி மோட்டிவ்ஸ், முதல் நிலை உக்கிகள். Dash stage of development is referred as the state of pseudo-maturity in which the child gives false impressions of maturation. Dash மேம்பாட்டு நிலை போலி முதிர்ச்சி நிலை என
குறிப்பிடப்படும். இதில் குழந்தைகள் போலியான முதிர்ச்சி தோற்றத்தினை வெளிப்படுத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா குழந்தை பருவம், சைல்ட்ஹுட். அடுத்து பாருங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ் பிகின்ஸ் ஃப்ரம், அறிவு வளர்ச்சியின் தொடக்கம் எதிலிருந்து வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் அறிவிலிருந்து கருத்தறிவு, கான்கிரீட் டு அப்டிராக்ட். If a person has a quality empathy, it shows us, ஒரு மனிதனின் பிறரை தன்னிலையில் உணர்தல், அதான் எம்பத்தின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், என்ற குணம் அவனுடைய டேஷை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதை குறிக்குதுன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், தமிழ்ல சொல்றோம் பாருங்க, மனவெழுச்சி நுண்ணறிவை குறிப்பிடுகிறது. How many levels of moral development in Kohlberg's theory? நன்னறி வளர்ச்சி நிலை கோல்பர்க் கோட்பாட்டின்படி எத்தனை நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது? ஏற்கனவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எரிக்சனை பத்தி கேட்டாங்க, எத்தனை படிநிலைகள். அந்த மாதிரி அடுத்தது பாருங்க, கோல்பர்க்குடைய நன்னறி வளர்ச்சி நிலையில எத்தனை நிலையா அவர் பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எத்தனை நிலையா அவர் பிரிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நிலைகளாக பிரிச்சிருக்காரு. இதெல்லாம் அப்படியே சைட் பை சைடு இருக்கும். எரிக்சனோட படிநிலைகள் 8, கோல்பர்க்குடைய அந்த கோட்பாட்டின் நன்னெறி வளர்ச்சி நிலையுடைய வகை 3. அந்த மாதிரி நீங்க ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. கடைசி நிமிஷத்துல நீங்க திருப்பி வீடியோ பார்க்க வேண்டாம், ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், DSM-4 சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபையிங் மென்டல் டிசார்டர் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை, மனநல கோளாறை வகைப்படுத்தும் DSM-5 அமைப்பு டேஷால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாரால் உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா APA. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஷ் இம்ப்ளைஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ டோட்டலி ஆர் பார்ஷியலி நாவல் ஐடென்டிட்டி, புதிய அடையாளத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உருவாக்குவது டேஷ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிஹேவியர் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் போத் பர்சனாலிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இஸ் அ டேஷ் பெர்ஸ்பெக்டிவ், நடத்தை என்பது ஆளுமை மற்றும் வெளிப்புற காரணிகள் இரண்டின் செயல்பாடுகள் டேஷ் நோக்கு ஆகும். யார் எதை அதோடைய நோக்கி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேரு இன்ட்ராக்ஷனிஸ்ட், அதாவது ஊடாடுபவர். சரிங்களா? அடுத்து பாருங்க, இன் கான்வர்ஜென்ட் திங்கிங் த ரெஸ்பான்ஸ் ப்ரொவைட்ஸ், குவிய சிந்தனையில் ஒரு தூண்டலின் போது மன உணர்ச்சியை வெளிக்காட்டுபவர் யாரா இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா மோரார்லெஸ் சிமிலியர் ரெஸ்பான்ஸ், சேரக்கூடிய ஒரே மாதிரியான துலங்கல்கள். அடுத்து, பிளாட்டோ இன் லேர்னிங் கர்வ் ரெஃபர்ஸ் டு, கற்றல் வளைகோட்டில் உள்ள தட்டை குறிப்பது என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச் இன் லேர்னிங் ஸ்பீட், கற்றலில் உள்ள வேகத்தில் மாற்றமின்மை. According to Young, the dash is a technique of field work which is used to watch. கூர்ந்து கவனிப்பதற்கான பயன்படுத்தும் கலை வேலையினுடைய ஒரு நுட்பமே டேஷ் ஆகும் என யூங் கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, நேர்காணல். According to Young, the dash is a technique of field work which is used to watch na interview. அடுத்து, the person who can exercise control over the behavior of other members of the group, மற்ற குழு உறுப்பினர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த பயிற்சியை மேற்கொள்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருன்னா தலைவர், லீடர். Which one helps to improve the child's ability by learning? கற்றலின் மூலமாக குழந்தைகளின் திறனை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருப்பது யாது அப்படின்னா மெச்சூரிட்டி, முதிர்ச்சி. அடுத்து, the teacher must know about dash in classroom setting. ஒரு ஆசிரியர் வகுப்பறை அமைப்பில் உள்ள டேஷை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. எதை பற்றி அறிந்திருக்க வேண்டும்னா சமூக செயல்பாடுகள், சோஷியல் ஆப்ரேஷன்ஸ். The large objects in the environment is more likely to catch our attention because of, சுற்றுப்புறத்தில் உள்ள பெரிய பொருட்கள் நம் கவனத்தை மிகவும் கவரக்கூடியதாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்னன்னா அதனுடைய இன்டென்சிட்டி மற்றும் சைஸ் இல்லையா. சின்ன பொருள் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால பார்க்க முடியாது, அதுவே பெருசாக இருந்தால் உடனே அதை நம்ம பார்ப்போம். தீவிரம் மற்றும் அதனுடைய உருவ அமைப்பு அதுதான் அதை பார்க்கறதுக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. The statement, 1 minute. The statement transfer is generalization, for it is the extension of idea to a new field was given by. மாற்றம் என்பது பொதுமைப்படுத்தப்பட்டது மேலும் புதிய களத்திற்கான கருத்தின் விரிவாக்கம் என்ற கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிறைய பாருங்க இந்த மாதிரி கூற்று தான் கேட்பாங்க. யார் இதை கண்டுபிடிச்சாங்க, யார் இதை சொன்னாங்க, அந்த மாதிரி தான். MJ பீட்டர்சன், 1957.
அடுத்து பாருங்க, the individual is asked to indicate the degree of his argument or disagreement with each item on a 5-point scale. ஒரு பொருள் அல்லது கருத்து ஒன்றை பற்றி ஒருவரின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொள்ள 5 புள்ளி அளவுகோலில் சுட்டி காட்டுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா லிக்கர்ட் ஆட்டிடியூட் ஸ்கேல். லிக்கர்ட் மனப்பான்மை அளவுகோல். அதில் தான் 5 புள்ளி அளவுகோலில் சுட்டி காட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து, அக்கார்டிங் டு பிசிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் அடலசன்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் சூட்டபிள். குமரப்பருவத்தின் உடல் வளர்ச்சியின்படி பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது பொருத்தமற்றது அப்படின்றத பாருங்க. பிரெயின் இஸ் ஃபுல்லி டெவலப்டு பை த ஏஜ் ஆஃப் 17. 17 வயதில் மூளை முழுவதுமாக வளர்ச்சி அடைகின்றது அப்படின்றது தான். அடுத்து பாருங்க, கான்செப்ட்ஸ் ஆர் மேட் யூஸ் ஆஃப் திங்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப். சிந்திப்பின் மூலம் கருத்துக்கள் உருவாக்குவது இவற்றின் உதவியோடு. எதனுடைய உதவியோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பல், குறியீடு. Last question. The condition of harmony is attained by a person who is dash. Dash மனிதன் எந்த சூழ்நிலையிலும் இணக்கமாக இருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சூழ்நிலையும் இணக்கமாக இருப்பான். வெல் அட்ஜஸ்டட், நன்றாக அனுசரிப்பவர். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா, நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெட் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாவே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி நான் நிறைய வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.